செங்கோட்டையன் எவ்வளவு வந்து ஒரு அரசியல் பேசுவாரு. ஆனா அவர் பேசியிருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கஷ்டமா இந்த வீடியோ பாருங்க. இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கும் பராசக்திக்கும் ஒரு இது சொல்லிட்டு தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. பொதுவாக ஒவ்வொரு திரைப்படத்தை வெளியிடுகிற போது வளர்ந்து வருகிற இயக்கத்திற்கு இது போன்ற தடைகள் வரத்தான் செய்யும். மிக எழுச்சியாக இருந்தது. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். திரைப்படம் வெளிவந்ததற்கு பிறகு மக்களை வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கும். என்ன பேசுறாரு பாத்தீங்களா? சினிமா ப்ரமோஷன் பண்றாரு. என்ன படத்துக்கு? ஜனநாயகன் படத்துக்கு. ஜனநாயகன் புரட்சிகரமா வந்திருக்கான், அப்படியே பயங்கரமா வந்திருக்கான். யார் பேசுறா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜோ நடுவா போல படுவாங்களா, என்ன போயிட்டு இப்படி பேச வச்சிட்டீங்களா? யாரு என்ன நான் பேசிட்டேன், கடைசியில படத்துக்கு ப்ரமோஷன், அதுவும் விஜய் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா நல்லா அழுவாருங்க. பாத்துக்கோங்க, அவன் கட்சி நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு வந்து பயங்கரமா உழைச்சுட்டு இருக்கானுங்க. எதுக்கு உழைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணி உட்காந்து இருக்கானுங்க. இது வந்து அரசியல் பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் நெருங்குற டைம். இந்த டைம்ல வந்து இவனுக்கு என்ன பண்றானுன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு ஜனநாயகன் ப்ரமோஷன் பண்ணுகிறான். ஒவ்வொருத்தரும் இறங்கி வேலை செய்யறான். எதுக்கு? ஜனநாயகன் ப்ரமோஷன்ல. இப்ப பார்த்தோன்னா எல்லா தேட்டர்லயும் போய் பண்ணா ஃபர்ஸ்ட் நாள் வந்து எவனுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. என்ன பண்றான், அங்க இருக்கிற மாவட்ட செயலர் பாருங்க, எல்லா டிக்கெட்டும் வாங்கிட்டு பிளாக்ல வந்து விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப நான் வந்து நேரடியாக சொல்றேன், தயவுசெய்து வந்து யாராச்சும் பிளாக்ல வந்து வாங்குனீங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து ஜனநாயகன் படத்துக்கு வந்து பிளாக்ல டிக்கெட்டே வாங்கக்கூடாது, வாங்கவே கூட விற்கவும் கூடாது. ஏன்னா பிளாக்ல டிக்கெட் வித்தா வந்து இது வந்து எப்படி ஒரு சிஎம் ஆக போறவரு ஊழலை ஒழிக்க வந்தவர் பாத்தீங்கன்னா எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து பிளாக்ல டிக்கெட் விற்கிறாருன்றது தெரிஞ்ச மாத்தி ஆகணும். அதை விற்க கூடாது, தடுக்கிறது நம்மளுக்கு கடமை. அது ஒரு விர்ச்சுவல் வேரியஸா நாங்க பேசுறது. இந்த மாதிரி வந்து பிளாக்ல தயவுசெய்து யாரும் டிக்கெட் வித்தா போட்டோ அனுப்புங்க, இல்ல வந்து வாட்ஸ்அப்லயோ எங்க நம்பர் உங்களுக்கு கீழே இருக்கும், அந்த நம்பர்ல வந்து நீங்க மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. இதை பத்தி நம்ம பேசி அவனை விடக்கூடாதுங்க. யாருனாச்சும் ஒருத்தன் பிளாக்ல டிக்கெட் வித்தானா அவன் போன் நம்பரோட நீங்க டீடைல்ஸோட இந்த வாட்ஸ்அப்ல நீங்க போட்டு விடுங்க. ஏன்னா உடனே வந்து கண்டிப்பா வந்து விஜய்க்கு தெரியப்படுத்தினா ஒரு சிஎம் வர போறவரு எப்படி வந்து அந்த மாவட்ட செயலர் பிளாக்ல விற்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் அவன் பிளாக்ல டிக்கெட்.